பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிப்போம். காலையில அந்த ஜீவ காரணத்தை நாடுவோம். மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. காலவெளியில் தெய்வ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஏக்கம் உண்டாகட்டும். இந்த வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை செய்கிற வாஞ்சை உண்டாகட்டும். அவருடைய சித்தத்தை மாத்திரம், உம்மோடு இருப்பதே என் வாஞ்சை. உம்மை தரிசிப்பது, உம்மை தொழுது கொள்வது, சமூகத்தில் நேரத்தை செலவு செய்வது, உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட வாஞ்சையாய் மாறுவதாக. அப்படி அர்ப்பணிப்போமா? எந்த ஒரு மனுஷி கர்த்தரை தேடுவதற்கு அவங்க நேரத்தை கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு நேரமும் அவன் இன்வெஸ்ட் பண்ற நேரம், விதைக்கிற நேரம். மகிமையான காரியங்கள் இருக்கும். ஒருவேளை பார்ப்பதற்கு சாதாரணமா இருக்கலாம், விதைக்கிற காலங்கள் சாதாரணமா இருக்கலாம், ஒன்றுமே நடப்பதற்கு அறிவுரை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விளைச்சலை பார்க்கும் பொழுது அது மகிமையா இருக்கும். எல்லாரும் இருக்கிற இடத்துல, இயேசுவே உம்மோடு இருப்பது என்னுடைய வாஞ்சை, நான் உம்மை தேடுவேனப்பா. உன் பாதத்திலே என்னுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறேன். சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மைத்தானே என் முன்னே வச்சிருக்கிறப்பா, நீங்க நடத்துங்க. மனக்கண்களை திறந்து கொடுங்க. பிரகாசமான காரியங்கள் நடக்கட்டும், ஜெயமான காரியங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலைவேளையிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், பட் ஐ ஹேவ் ட்ரஸ்ட் இன் thy mercy. சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை எது மேல இருக்குன்னா அவருடைய கிருபை மேலையும். தர்ம மேல இல்ல, ஆட்கள் ஒத்தாசை மேல இல்ல, தன்னுடைய அதிகாரத்தின் மேல அல்ல, பொருள் மேல அல்ல. அவருடைய நம்பிக்கை கர்த்தருடைய கிருபை மேல இருக்கு. இந்த
காலவெளியில் தயவு செய்து நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது? இது இருக்குது, இதை வச்சு செஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆதாரம் இருக்குது, இந்த மனுஷன் இருக்கிறான், இந்த இடத்துலேருந்து எனக்கு உதவி வரும், இதை எப்படியும் இந்த மாதத்தில் செஞ்சிருவேன், இந்த தயவு இருக்கிறதுனால, இந்த இறக்கனால, இந்த ஆதாரம் இருக்கிறதுனால அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை. ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்கிறது போல இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு வேதனை கொடுக்கும். எந்த ஒரு மனுஷன் கடவுளுடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைக்கிறானோ அது அவனுக்கு ஆதாரமாக மாறும். அது அவனை வெற்றி சிறக்கப்படும், அவனுக்கு வாழ்வை தருகிறதா இருக்கும், அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கும். ஆமென். கவனிங்க, தாவீதை தான் ஆதாரமா எடுத்திருக்கிறேன். தாவீது கோலியாத்தை வெற்றி எடுத்ததுக்கு காரணம் அவர் திறமை. அது ஏதோ இந்த சிங்கத்தை கொன்று போட்டது, கரடியை கொன்று போட்டது, இதை ஏன் சவுல் ராஜாக்கு சொல்ல வேண்டிய அவசியம்னா, எப்ப பாருப்பா, இதெல்லாம் ஜெயம் எடுத்ததுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்றத பாருன்றதுக்கு தானே ஒழிய நான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பதை காண்பிப்பதுக்கு அல்ல. நல்ல கவனிங்க, தாவீது கர்த்தருடைய கிருபையை நம்பினனாலதான் கோலியாத்தை வென்றெடுத்தான். அதே போல தாவீது ஒரு நாள் எல்லாவற்றையும் இழக்கிறாரு. அவருடைய ஊருக்கு திரும்புறாரு. பட்டணத்துக்கு திரும்பி பார்த்தா சூறடிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டான். அழுகிறாரு, புலம்புறாரு. திடீர்னு தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை என்ன வருது. கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறான், இயேசுவே தெய்வமே, சர்வ வல்லவரே, நான் திரும்பி போய் இதை திருப்பி கொள்ளட்டுமா? தேவாதி தேவன் சொன்னார், போய் திருப்பி கொண்டு. ஏன்னா கிருபை இருந்தது, கிருபைனால திருப்பி கொண்டான். இழந்தா எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். நல்ல கவனிங்க, நிறைய பேர் உள்ளத்துல இழந்ததுனால திருப்புவனா, என்னால முடியுமா? உங்களுக்கும் முடியும். ஆனா நீங்க கர்த்தரின் கிருபையின் மேல் நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது, உடன்படிக்கை பெட்டிய ஓபேத் வீட்டில இருந்து எடுத்து வர போறான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு. அத எடுத்துட்டு வரும்போது ஊசா அடிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது. எதனால? அலட்சியம். அவர் மகத்துவமுள்ள தேவன். அதை சாதாரணமா எடுத்துட்டு வர முடியுமா? சாதாரணமா கொண்டு வர முடியுமா? எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு வேணும், எப்படி ஒரு திட்டம் வேணும், எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் வேணும். இப்ப அதை அறிஞ்சு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து வைப்பதற்கு ஆசாரியர்கள் மூலம் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அற்புதமாய் ரெடி பண்ணி இப்போ எடுத்துட்டு போறாரு இல்லையா? எதனாலன்னு சொன்னா, தன்னுடைய பலத்துல பராக்கிரமத்துல அல்ல, திறமையில அல்ல, அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறாரு. அதை எடுத்துட்டு போக முடியுது. தாவீது ஆடி பாடி துதிக்கிறார். தன்னுடைய அந்த பட்டணத்துக்குள் தேவனுடைய பெட்டி வர முடியுது. தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி வேணுமா? ஜெயம் வேணுமா? நீங்க இழந்ததை திருப்பி கொள்ள வேணுமா? திரும்பியும் உங்க வீட்டுக்குள்ள, உங்க அலங்கத்திற்குள்ள தேவ சமாதானத்தையும் வெற்றியும் வாழ்வையும் கொண்டு வர வேணுமா? அதுக்கு கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.